ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே என் செல்ல குழந்தையான நீ முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய வகையில உனக்குன்னு ஒரு மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் வந்து கொடுக்க வந்திருக்கேன். வாழ்க்கையில நீ கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, உனக்கான நேரம் வர்ற வரைக்கும், நீ ஜெயிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்களையும் வழிகளையும் பொறுத்துக்கணும் தான். அப்படி நம்பிக்கையோட நிச்சயமா எல்லாம் சரியாகும், நல்ல நேரம் வரும், நல்ல காலம் வரும்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டும் சகிச்சுக்கிட்டும் உன் வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்காக தான் இப்போ நல்லது செய்யறதுக்காக உன் சாயப்பா அதுவும் சும்மா வரல, விலை மதிப்பில்லாத அற்புத பொக்கிஷத்தோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். எப்பவுமே காசு பணம் கூட போயிட்டா சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் உடல் பலவீனம் ஆயிடுச்சுன்னா, மனசு சோர்ந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் அதை மீட்டெடுப்பது கஷ்டம் அல்லவா? எப்பவுமே மனசை தைரியமாக வச்சுக்கோ, உடலை தெம்பா வச்சுக்கோ. அதுதான் காலாகாலத்துக்கும் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்க போகிறது. உடம்பு நல்லா இருந்தா, மனசு மட்டும் தைரியமாக இருந்தா, எந்த வயசுல எப்போ வேணாலும் காசு சம்பாதிச்சு சந்தோஷமா நிம்மதியா உன்னால வாழ முடியும். கொஞ்சம் பொறுமையாயிரு. நடக்க வேண்டியது எல்லாத்தையுமே, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே இப்போது சரியான நேரத்துல சரியானபடி உனக்கு நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. எப்போவுமே நம்ம பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் நீ நினைச்சினா, என்னைக்காவது ஒரு நாள் நீ சொன்ன அந்த பொய் அவர்களுக்கு தெரிய வரும்போது அது உன்னை தலை குனிய வச்சிடும். அப்போ உண்மை வெளியே தெரியும் போது அவங்க ஏமாந்து போல நீ உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருந்தன்றத என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்குவ. எப்பவுமே உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் தட்டி கழிக்காத. படிக்க வேண்டிய வயசுல சரியா படிச்சிடணும். வேலை செய்ய வேண்டிய வயசுல சுறுசுறுப்பா தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து சரியா செஞ்சிடணும். இதை விட்டுட்டு படிக்க வேண்டிய வயசுல சரியா படிக்காம வீட்டை ஏமாத்தினாலும் சரி, வேலை செய்ய வேண்டிய இடத்துல சரியா ஏமாத்திக்கிட்டு சோம்பேறித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, அது நீயே உன்னை ஏமாத்திக்கிறதுக்கு சமம்தான். நீ அந்தந்த காலகட்டத்துல அப்பப்போ செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செஞ்சினா, இந்த நிகழ்காலம் சரியாக அமையும் போது உன் எதிர்காலமும் சரியாக சிறப்பாக அமைஞ்சிடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த நாள் முதலே உன் சோம்பலை தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்ய பாரு. கடனா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, மரியாதையா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்கிட்ட இருந்து வாங்கினா அதை சரியா திருப்பி கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா உன் வாழ்க்கை இனிமையானதாக நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அடையணும்னா சில மோசமான நாட்களோடு போராடிதானே ஆகணும். எப்பவுமே உன் கூட பிறந்தவங்க கஷ்டப்படும் போது அதை கண்டுக்காம அடுத்தவங்களுக்கு போய் பெருமைக்காக நீ உதவி செய்யறதுல எந்த சிறப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. முதல்ல உன் கூட பிறந்தவங்க, உன் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, உன் சொந்தக்காரவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை சரியா செஞ்சுட்டு அப்புறமாக அடுத்தவர்கள்ட்ட பெருமை சேர்த்துக்கிறதுக்காக நீ தான தர்மம் செய்யலாம். உன் வருவாய் எவ்வளோ இருக்கோ அதற்கு உண்டான வாழ்க்கை வாழ பழகு. எப்போதுமே நிம்மதி உனக்கு நிரந்தரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீ யாரை பத்தியும் இவங்க இப்படிதான் ஒரு முடிவுக்கு வராத, இவர்கள் இப்படிதான் கணிக்கும் உரிமையை நான் உனக்கு கொடுக்கல. யாரை பத்தியும் நீ தெரிஞ்சுக்கிட்டு யாரை பத்தியும் நீ பேசி உனக்கு என்ன ஆக போகுது? முக்காவாசி உன்னை பத்தியே இங்க நிறைய வதந்திகள் உலகத்துல சுத்திக்கிட்டு தான் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. நீயும் யாரையுமே எதுவுமே புறம் பேசாதே. ஏன்னா ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் அவ்வளோ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கும்போது நீங்க ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை போய் பார்க்குறீங்க? முடிஞ்சா உனக்கு பின்னால வர்றவங்களுக்கு வழிவிடு, இல்லைனா ஓரமாவது போய் நில்லு. தெருவில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் இப்படிதான் நீ முன்னால போகணும், இல்லைனா வழி விட்டு போகணும். உன் வாழ்க்கை எனும் இருளை விலக்கி உனக்கான வெளிச்சமாக இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். மாறிக்கிட்டே இருக்கிற இந்த காலத்துல உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறத்தான் போகுது. எந்த ஒரு வெற்றியும் இங்க யாருக்கும் நிரந்தரமும் கிடையாது. எந்த ஒரு தோல்வியும் யாருக்குமே இங்க நிலையானதும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, எல்லார்கிட்டையும் விவாதம் பேசாம பொறுமையா போகக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கோ. அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் எதிர்காலத்துக்குமே கூட மிக சிறப்பானதாக நிச்சயம் இருக்கும்.